வெண்ணி பரந்தலை போர்க்களம். கரிகாலரை எதிர்த்து நிற்கிறது சாமானிய மன்னர்கள் இல்ல, தன்னோட உடம்பெல்லாம் போர்த்தெழும்பு ஏறி போன பல போர்க்களம் கண்ட சேரமான் பெருஞ்சேரலாதன், வாள் சுழற்றியே கைகள் கருத்து போன கருங்கை ஒள்வாள் பெரும்பெயர் வழுதி பாண்டியன், இவங்களோட 11 வேளிர் மன்னர்களும் குட்டிப்புலி கரிகாலரை எதிர்த்து போர்ல நிக்கிறாங்க. முதல் 3 வேளிர் மன்னர்களை கரிகாலர் கொன்னதை பார்த்த மற்ற 8 வேளிர் மன்னர்களும் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. பாண்டிய மன்னனோட உடலும் வாள் சுழற்றியே கருத்து போன கருங்கையும் சுக்கு நூறா கிழிக்கப்படுது கரிகாலரால. கரிகாலர் எரிஞ்ச ஈட்டி யானை மேல உட்கார்ந்திருந்த சேரமான் பெருஞ்சேரலாதனோட நெஞ்ச பிளந்து முதுகு வழியா பின்னாடி வந்துருச்சு. முதுகுல ஏற்பட்ட காயத்தோட அவமானத்தினால வடக்கிருந்து உயிர் நீத்தார்னு பொருணராற்று படை சொல்லுது. குட்டிப்புலி கரிகாலர் இமயம் வரைக்கும் போய் போர் செஞ்சு அங்கேயும் புலி சிம்பலை பொறிச்சு கரிகால பெருவளத்தானா மாறுறாரு. புலிக்கொடி வேந்தே அப்படின்றது ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் எவ்வளவு பொருந்துமோ அதுக்கு பன்மடங்கு மேல கரிகால சோழனுக்கு தான் பொருந்தும். கமெண்ட்ஸ்ல புலிக்கொடி வேந்தே அப்படின்னு போட்டு கரிகாலரோட புகழை பரப்புங்க.